இப்போ இருக்க பெரியவங்களே சோசியல் மீடியால ரொம்ப அடிக்ஷனா இருக்காங்க. இத எப்படி மேம் ஓவர் கம் பண்றது? இது கூட இப்போ இந்த ட்ரெண்டிங்க்கு தேவையான ஒரு கொஷின் தான். முந்திலாம் சின்ன பசங்க தான் அடிக்ஷன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்பும் irrespective ஆஃப் ஆல் தி ஏஜ் குரூப் அவங்க ரீல்ஸ் பார்க்கறது, ஷார்ட் ரீல்ஸ் பார்க்கறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹவர்ஸ் பார்ப்பீங்க, எவ்வளோ மினிட்ஸ் பார்ப்பீங்கன்னா இட் கோஸ் ஹவர்ஸ் டுகெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த அடிக்ஷன்லேருந்து நம்ம வந்து இதில் என்ன ப்ராப்ளம்ன்றதை நம்ம நிறைய பேசியிருக்கோம். இது பிரெயின் அஃபெக்ட் பண்ணும், ஃபோக்கஸிங் கெப்பாசிட்டியை கஷ்டப்படுத்தும், படிக்க முடியாது, ஒரு விஷயத்தில் நல்ல கவனம் செலுத்த முடியாது, பல விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். பட் அதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். 4Ds நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் இதுல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு மென்டலி டியூன். இதுக்கு மேல நான் இந்த மொபைல் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் யோசிச்சுக்கிட்டு அப்படி அந்த அர்ஜ் வர்ற சமயத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பிரெயினை நம்ம சீட் பண்ணலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பண்ணலாமே, இன்னும் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம மொபைல் பார்க்கலாமேன்னு நம்ம பிரெயினை சீட் பண்ணலாம். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டிலே பண்ணணும், ப்ரொகாஸ்டினேட் நம்ம பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டீப் பிரீத் எடுக்கணும். டீப் பிரீத் எடுக்கக்குள்ள உங்கள் மசில் ரிலாக்ஸ் ஆகக்குள்ள அந்த கிரேவிங்கிறது கொஞ்சம் குறையும். அடுத்தது வந்து ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கக்குள்ள இப்போ மசில்ஸ் டென்ஷன் ஆனது உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகக்குள்ள அந்த கிரேவிங்கும் உங்களுக்கு ஒரு விதத்தில் குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது யூ கேன் டிஸ்ட்ராக்ட், அந்த விஷயத்துலேருந்து வெளியே போகலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது மியூசிக் கேட்கலாம். உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிக்குதோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் டைவர்ட் ஆகலாம். ஸோ இந்த 4Ds மறந்துடாதீங்க. ப்ரொகாஸ்டினேஷன் டிலே பண்ணணும், டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், டீப் பிரீத் பண்ணணும், ட்ரிங்கிங் வாட்டர். பாய்.